வாழ்க்கையில ஒரு தடவையாவது உங்கள யாராவது கேட்டிருப்பாங்க. இல்ல நீங்களே யோசிச்சிருப்பீங்க. நம்மலாம் எதுக்கு பொறந்தோம்? நம்ம பர்ப்பஸ் தான் என்ன? நம்ம ட்ரீம் என்ன? நம்ம கோல் தான் என்ன? ஆமா தானே? அப்போ நீங்க பார்க்க வேண்டிய படம் தான் இது. ஸோ ரியாலிட்டி மோட் ஆஃப் டெலுலு மோட் ஆன். இது தமிழ் குரல். ஸ்டோரிக்குள்ள போலாமா? ஒரு மிடில் ஸ்கூல் குழந்தைங்களோட மியூசிக் பேண்டு. அதை சொல்லிக் கொடுக்குற டீச்சர் தான் நம்ம படத்தோட ஹீரோ ஜோ. இங்கே பாருங்க, எப்படி கையெல்லாம் ஆட்டி ஆட்டி அவர் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஆனால் பசங்க கிட்ட ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல. ஒருத்தன் படுத்திருக்கான், ஒருத்தன் ஃபோன் பார்க்குறான், ஒருத்தன் ராக்கெட் விடுறான், இப்படியே போயிட்டுருக்கு. அதில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் சாக்ஸோஃபோன் வாசிக்கிறதுல அப்படியே மூழ்கி போய் வாசிக்கிறா. நம்ம ஜோவும் அதை அப்படியே மெய் மறந்து பார்க்குறாரு. இந்த பொண்ணு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வாசிக்கிறாளே. ஆனால் கூட இருக்க கிளாஸ் பசங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவர், எதுக்காக சிரிக்கிறீங்க? நான் இப்படி தான் சின்ன வயசில் பியானோ ஃபஸ்ட்டு நான் பார்க்குறப்போ ஜாஸ் மியூசிக்கை கேட்ட உடனேயே மெய் மறந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, நான் அதை வாசிக்க ஆரம்பிக்கணும், அதை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு. இப்படியெல்லாம் அவர் கிளாஸில் பேசிக்கிட்டே இருக்கும் போது கிளாஸ் ரூம் டோரை யாரோ நாக் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜோவை பார்த்து, இனிமேல் நீங்கள் பார்ட் டைம் டீச்சர் கிடையாது, இந்த ஸ்கூல் பேண்டோட ஃபுல் டைம் டீச்சர். உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி, மெடிக்கல் இன்சூரன்ஸ், பென்ஷன் எல்லாம் கிடைக்கும். அப்படியெல்லாம் சொன்னால் கூட நம்ம ஜோவோட ஃபேஸில் அவ்வளோ ஒன்றும் சந்தோஷம்லாம் இல்லை. ஏதோ மிஸ் ஆகுது. அங்கே கட் பண்ணி அடுத்த சீனில் ஜோ அவங்க அம்மாவோட ஷாப், அவங்க ஒரு டெய்லர், அதனால ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சுருக்காங்க. அங்கே தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அங்கே அவங்க அம்மா கேட்டுட்ருக்காங்க, சூப்பர், இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் உனக்கு ஒரு பெர்மனெண்ட்டான ஜாப் கிடச்சிருக்கு, நீ ஆமாம் தானே சொல்ல போகிற அப்படின்னு அவங்க கேட்டாலும் அதுக்கு அர்த்தம் ஆமாம் சொல்லு அப்படின்றது தான். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, நம்மளோட குடும்பங்கள்லாம் நடந்த மாதிரி. இட்ஸ் ஓகே. ஸோ அவங்க அம்மாவுக்கு அவங்க பையன் பெர்மனெண்ட்டான ஒரு ஜாப் எடுக்கணுன்றது தான் ஆசை. அதனால உனக்கு வேறு என்ன பிளான் இருந்தாலும் நீ ஓகே தான் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் வருது. ஜோ அந்த ஃபோன் அட்டன் பண்ணி பேசினா, அவர் டோரத்தி வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்களோட பேண்டில் ட்ரம்மராக இருக்கார். அதை கேட்டோடனே நம்ம ஜோ, என்னது டோரத்தி வில்லியம்ஸோட பேண்டில் நீ ட்ரம்மரா? அப்பா, எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது கிடச்சிச்சு அவங்க பேண்டில் ப்ளே பண்ணுறதுக்கு, அவ்வளோதான், நான் ஹாப்பியாக செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனேயே ஜோவுக்கு ஒரு பெரிய ஷாக். என்னென்னா அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, அவரை இன்வைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோ ஜோவும் வேகமாக அந்த இடத்துக்கு போய் அவங்கள எல்லாரையும் மீட் பண்ணி ஆடிஷனையும் சூப்பராக பண்ணி கலக்கிட்டாரு. அப்படியே மெய்மறந்து வாசித்ததில் அந்த வில்லியம்ஸ், அந்த லேடி பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகி அன்னைக்கு நைட்டு நடக்க போகிற ஷோலையே நம்ம ஜோவையும் வாசிக்கிறதுக்காக புக் பண்ணுறாங்க. அந்த குஷியில் அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தலைக்கால் புரியாமல் வெளியே வந்துட்டு, ரோட்டில் முன்னாடி யார் போகிறா, கார் வருதா, பைக் வருதா, கீழே என்ன இருக்குது, எதையுமே பார்க்காம ஃபோனில் யார்கிட்டயோ பயங்கரமாக ஒரு ஹாப்பியாக இருக்காருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அவர் செலக்ட் ஆன விஷயத்த ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கும் போது, இங்கே தான் இந்த படத்தில் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு. என்னென்னா, தலைவர் அப்படியே பார்க்காம தலைகால் புரியாமல் போனதில், நம்ம ஊர்லலாம் இந்த பாதாள சாக்கடை மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு ஒரு மூடி மாதிரி போட்டு மூடி வச்சுருப்பாங்க. அது திறந்துருக்கும். அவ்வளோதான், பேசிக்கிட்டே உள்ளே விழுந்தவர் தான். கண்ணை முழிச்சா அவர் மனுஷனாகவே இல்லை. இந்த இடத்துல காட்டுறாங்க அவரோட சோல் மாதிரி, ஒரு குட்டி பொம்மை மாதிரி, ஒரு ஏர் பபுள் மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் அவர் இருக்கார். என்னென்னா அவரோட சோல் மட்டும்தான் இருக்குது. அவர் உடம்பு என்னாச்சு ஏதாச்சு அதெல்லாம் எதுவுமே காட்டலை. இப்போ அவர் சோல் எந்திரிச்சு அப்படி பார்க்குது. நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு. அந்த இடமே அப்படியே சுற்றி ஒரு ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி, அவரோட அந்த ஆன்மா ஒரு எக்ஸ்கலேட்டர் மாதிரி ஒரு இடத்துல நிற்கிது. அந்த எக்ஸ்கலேட்டரோ அப்படியே முன்னாடி ஃபார்வர்டாக போய்க்கிட்டே இருக்குது. எதை நோக்கி போகுதுன்னா, ஒரு பெரிய வெளிச்சம். அதை இந்த படத்தில் கிரேட் பியாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரேட் பியாண்டுன்ற ஒரு விஷயத்த இந்த ஆன்மாக்களுக்கே உரிய ஒரு எண்ட் பாயிண்ட் மாதிரி இங்கே காட்ட வராங்க. ஸோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். மேபி அது என்னவா வேணா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வெளிச்சத்தை நோக்கி அந்த எக்ஸ்கலேட்டர் போகுது. அந்த எக்ஸ்கலேட்டர் மேலே இந்த சோல் நிற்கிறாங்க, ஜோவோட சோல். இவருக்கு அது அப்படியே அதை நோக்கி போக 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 ஏதோ ஒரு பயம் இருக்கனால பேக்வேர்ட்ஸில் ஓடுறாரு. ஆப்போசிட் சைடில் ஓடி வர்றாரு. எப்படி மேலே ஏறுற எக்ஸ்கலேட்டரில் கீழே இறங்கி வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி முன்னாடி போகிற எக்ஸ்கலேட்டரில் இவர் பேக்வேர்ட்ஸில் நடந்து வர்றாரு. அப்படி அவர் வரும்போது நிறையா சோல் அவரை மாதிரியே கொஞ்சம் பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒருத்தவங்களை மீட் பண்ணி, என்னது இது, என்ன இடம் அப்படிலாம் கேட்டால், ஓ, உனக்கு இது சடனாக நடந்திருக்கலாம், எனக்கு 106 வயசு ஆகுது, அதனால் நான் இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல் அப்படி பேசிகிட்டே போகுது.
நம்ம ஜோக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப இதுதான் வந்து எண்டா? முடிஞ்சிருச்சா? என் வாழ்க்கை முடிய போதா? இல்ல. வாய்ப்பே இல்ல. எனக்கு இப்ப தான் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் சாக வேண்டாம். எனக்கு வாழணும். எனக்கு ஷோ இருக்கு. நான் போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல பயங்கரமா ஓடுறாரு. அப்படி ஓடும்போது திரும்பி பார்த்தா, அந்த சோல் எல்லாமே போய் அந்த லைட்ட அப்படியே இடிக்கும்போதெல்லாம் வந்து ஒரு பலூன பாப் பண்ண மாரி அப்படியே போய் டப் 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 அவ்வளோதான் மறைஞ்சு போயிருது. இத பார்த்தோனே அவருக்கு இன்னும் பயமாயிருது. "அடேய் எங்கடா கூட்டு வந்திருக்கீங்க என்னைய?" அப்படின்ற மாரி அலறிட்டு ஓடுறாரு. அப்படி அந்த பாத் வேலேருந்து கீழ அவரு அப்படியே விழுகுற மாரியும், இந்த விஷுவல்ஸ், அனிமேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃபரெண்ட்டா, ரொம்ப கிரியேட்டிவா காமிச்சிருப்பாங்க. அப்படியே அவரு விழுகுற இடத்துல ஒரு போர்ட்டல் மாதிரி ஒரு இடத்துலருந்து அவர் விழுந்து, ஒரு புல்வெளி மாரி. ஆனா புல்லு கிரீனாவும் இருக்காது, மலையும் கிரீனா இருக்காது, எதுவும் ப்ரவுனாவும் இருக்காது. எல்லாமே வந்து அந்த பபிள் கலர்ல ஒரு மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் கலர் டோன்ல தான் அந்த மொத்த உலகமும் இருக்கும். இவரும் ஒரு பபுள் மாதிரியே தான் விழுந்திருக்காரு. ஏன்னா, இவரு இப்ப சோல். இங்க அவர மாதிரியே பல பேர் இருக்காங்க. கொச்சன்னு ஒரு ரூம் ஃபுல்லா பலூனா அப்படியே போட்டா எப்படி இருக்கும்? அந்த மாரி அத்தன சோல்ஸ் இருக்கு அந்த இடத்துல. அதெல்லாம் பார்த்து அப்படியே ஒண்ணும் புரியாம இருக்காரு. அங்க அத எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ற மாரி ஒருத்தவங்க இருக்காங்க. அங்க 2, 3 பேர் இருக்காங்க. அதுல அவர் கூட பேசுறவங்க இவங்களோட பேரு ஜெர்ரி. நம்ம ஜோ கேட்குறாரு, "இது என்னது சொர்க்கமா? இல்ல நரகமா?" அப்படின்னு தயங்கி கேட்குறாரு. அதுக்கு அங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இது சொர்க்கமும் கிடையாது, நரகமும் கிடையாது. அந்த கிரேட் பியாண்டுன்னு இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டெப் தான் இந்த கிரேட் பிஃபோர்." அப்படின்னே சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு, அவங்கவங்க ஒரு ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணுங்க. நான் உங்களெல்லாம் அவங்க கூட்டிட்டு போ வேண்டிய இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு, ஷேப் மாரி அப்படியே ஹார்ஸ் மாரி ஆகி இவங்கள எல்லாரையும் மேல உட்கார வச்சுட்டு, இந்த சோல்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க. இந்த எஸ்கலேட்டர் மாரி ஒரு இடத்துல இருந்து தான் நம்ம ஜோ வந்து எஸ்கேப் ஆயி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த மாரி எஸ்கேப் ஆனதுனால, அதெல்லாம் கண்காணிச்சிட்டு இருக்கிற ஒரு யமன்னு வச்சுக்குருவோம். அப்பதான் நம்மளுக்கு நல்ல ஈஸியா ஞாபகம் இருக்கும். இந்த யமன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு, கவுண்ட் பண்ணிட்டு இருக்காரு. எந்தெந்த சோல்ஸ் எல்லாம் வந்து எண்ட் பண்ணணுமோ அதோட லைஃப, அதெல்லாம் எத்தன எண்ட் ஆயிருக்கு, கரெக்ட்டா இருக்கா கவுண்ட் அப்படின்னு செக் பண்ணும்போது, ஒரு அபாக்கஸ் மாரி ஒண்ணு வச்சு கவுண்ட் பண்ணும்போது, அவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு, நம்ம ஜோ வந்து அந்த இடத்துல இல்ல. எஸ்கேப் ஆயிட்டாரு. ஒரு சோல் மிஸ்ஸிங் அப்டின்றத கண்டுபிடிச்சு, அங்க இருக்கிற ஆர்கனைசர் ஒருத்தவங்க, இந்த ஜெர்ரி மாரியே இன்னொருத்தவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட அத சொல்றாரு. இங்க கட் பண்ணா, நம்ம ஜோ இங்க எங்க போயிட்டுருக்காருன்னு பார்த்தா, இந்த ஜெர்ரிங்கிறவங்க இந்த குரூப் ஆஃப் சோல்ஸ அவங்களோட பாவ புண்ணிய கணக்கா, இந்த கர்மா மாதிரியா என்னன்னு தெரியல. அந்த மாதிரிலாம் ஒண்ணும் டீப்பா சொல்லல. மேலோட்டமா எப்படி காட்டுறாங்கன்னா, அந்த சோல்ஸ் எல்லாத்தையும் நீங்க எல்லாரும் எக்ஸைட்மென்ட் இதுக்குள்ள போங்க. நீங்க எல்லாம் சோகமான இதுக்குள்ள போங்க. அப்படின்னு சொல்லி தனித்தனியா ஒரு ஒரு ஹவுஸ்க்குள்ள அனுப்புறாங்க. அப்போ நம்ம ஜோ கேட்குறாரு, "அப்ப இப்படி தான் பெர்சனாலிட்டி எல்லாம் வந்து கிரியேட் ஆகுதா?" அப்படின்னா, "ஆமா. பின்ன அதெல்லாம் என்ன தானா வருதுன்னு நெனச்சியா? இப்படிதான்." அப்படின்னா அத வச்சு நானே வந்து ஒரு கெஸ்ல சொல்றேன். இந்த மாரி இதெல்லாம் ஒரு கர்மா அப்படின்ற மாதிரி. அதுவா கூட இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது இந்த படத்த பார்த்துட்டு வேற ஏதாவது ஐடியா, கமெண்ட்ஸ் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. இத எப்படி எடுத்துக்கணும்னு. நம்ம ஜோ என்ன கேட்குறாங்கன்னா, சரி இந்த பெர்சனாலிட்டீஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா, இவங்க எப்படி பூமிக்கு போவாங்க? அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா இந்த பெர்சனாலிட்டீஸ் எல்லாமே ஒரு சோலுக்கு வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா, இதோ இந்த போர்ட்டல் வழியா தான் போவாங்க அப்படின்னு சொல்லி, ஒரு பெரிய ஒரு ஹோல் மாதிரி அதில நெறைய சோல்ஸ் வந்து குதிச்சு குதிச்சு கீழ இருக்கிற எர்த் பால்ல வந்து போய் விழுகுறது மாதிரி காட்டுறாங்க. அத பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஜோவ காணோம். என்னன்னா, அங்க ஜெர்ரிக்கு தெரியாம எஸ்கேப் ஆகி ஓடி வந்து அந்த ஹோல் வழியா விழுகுறாரு. ஆனா, பல தடவ விழுந்துமே அவரால போயி எர்த்த ரீச் பண்ண முடியல. ஏன்னா, அவருக்கு அந்த அக்சஸ் இல்ல. அங்க ஜெர்ரி மாரியே ஆர்கனைசர் இன்னொருத்தவங்க அத பார்த்துட்டு, இங்க இருக்கிற எல்லா ஆர்கனைசர் பேரும் ஜெர்ரின்னு தான் சொல்றாங்க. ஸோ, அவங்க பார்த்துட்டு, "என்னாச்சு நெறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி, "ஒரு மென்டரா போறீங்களா? சொல்லிக் குடுக்குற ஒருத்தவங்களா போறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "ஆ இல்ல நான் மென்டர்." "அப்படியா? அப்பன்னா கிரேட் பியாண்டுக்கு போறீங்களா?" அப்படின்னு கேட்டோனே, "ஐய்யய்யோ! இல்லங்கம்மா. நான் வந்து போய் மென்டராவே இருக்கேன்." அப்படின்னு சொல்லி இவங்கள மென்டரா எங்க அனுப்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இந்த பூமியில பிறக்காத மனுஷங்களுக்குன்னு ஒரு சோல் இருக்கும். அவங்க இன்னும் பிறந்திருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒவ்வொரு சோலும் பொறக்காதவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்பார்க் இருக்கணுமா. பூமியில வாழ்றதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன். அது வந்து மிஸ் ஆகுறதுனால தான் அந்த சோல்ஸ் எல்லாருமே பொறக்காம அப்படியே இன்னும் சோல்ஸாவே அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க மனுஷங்களா பொறக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஏதோ ஒண்ணு இன்ஸ்பயர் ஆகி ஒரு கேமோ, மியூசிக்கோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து இன்ஸ்பயர் ஆகி அது மூலமா தான் அவங்களுக்கு அந்த எர்த்துக்கு போற பாஸ் கிடைக்கும். அந்த பாஸ் கிடைச்ச உடனே அவங்கள எர்த்ல ஒரு மனுஷனா உருவெடுக்கிறதுக்கு தான் இந்த
மென்டர், இந்த சோல் செஷன்லாம் நடக்க போகுது. சரி, இதுதான் விஷயமா? இத கேட்ட உடனே ஜோக்கு மைண்ட்ல என்ன வருதுன்னா, ஓகே இத வந்து நம்ம பியானோ வாசிச்சு அசத்துறோம். அதுல வந்து ஒரு சோலுக்கு ஸ்பார்க் வரப்போகுது. அந்த ஸ்பார்க் வந்தோனே அதுக்கு ஒரு எர்த் பாஸ் கிடைக்கும். அந்த பாஸ நம்ம சுடுறோம். அத எடுத்துக்கிட்டு அந்த போர்ட்டல்ல ஜம்ப் பண்ணி எர்த்ல போயி, நம்ம உடம்புல போய் விழுந்து நம்ம வந்து ஓடி போய் அந்த ஷோல போய் பார்ட்டிசிபேட் பண்றோம். இப்படி ஒரு ஐடியாவோட தான் அவரு பயங்கர ஹேப்பியா இருக்காரு. அந்த சந்தோஷத்தோடயே அந்த செமினார அட்டெண்ட் பண்றாரு. அங்க தான் வந்து ஒவ்வொரு சோல்ஸா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க. எந்தெந்த சோல்மேட்ஸுக்கு எந்தெந்த மென்டர வந்து ஜாயின் பண்ணி விடணுமோ, அப்படி ஜாயின் பண்ற இடத்துல நம்ம ஜோக்கு இருக்கிறதுலயே கஷ்டமான ஒரு சோல். சோல் நம்பர் 22. நம்ம 22க்கு என்ன பிரச்சனைன்னா, அதுக்கு வாழ்றதுக்கே இஷ்டம் கிடையாது. அதுவும் பூமியில. இப்படியே இருந்துட்டு போயிரலான்றது தான் அதோட இஷ்டம். அப்படி இவங்க 2 பேரையும் ஜாயின் பண்ண விட்ட உடனேயே, நம்ம 22 என்ன சொல்லுது, "டாக்டரு நீங்க கிளம்புங்க. நான் உங்கள மாரி ஒரு 1000 பேர பார்த்துட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுது. நம்ம ஜோ வந்து ஒரு டாக்டர்ன்னு தான் அந்த பேர்ல தான் வந்திருப்பாரு. ஸோ, அவர டாக்டர்ன்னு நெனச்சுக்கிட்டு அந்த சோல் பேசுது. அதுக்கு இவனும் என்ன சொல்றான், "ஏம்மா நான் டாக்டர்லாம் இல்லம்மா. தெரியாம நான் வந்துட்டேன். என்னைய காப்பாத்துமா தாயே! இதுதான் பிரச்சனை. உன் பாசம் எனக்கு குடுத்து என்னைய இங்கேருந்து அனுப்பி விட்டுருமா" அப்படிங்கிறாரு. 22வும் "என்ன பேசுறான் இவன்?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைய புடிச்சு ஒரு ஸ்கேனர் மாரி இதில வச்சா, அவன் வாழ்க்கையே ஃபுல்லா அப்படியே தெரியுது. பார்த்தா அவன் சின்ன வயசுல ஜாஸ் மியூசிக்க எப்படி படிச்சான், அப்புறம் அவன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவன் வாழ்க்கையில நடந்த ஃபெயிலியர்ஸ், அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில இருந்த தனிமை, அது ஒரு மீனிங்லெஸ்ஸா ஃபீல் பண்ணிட்டு, "இல்ல, இல்ல இப்படியே மட்டும் என் வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது. அர்த்தமே இல்லாம வாழ்ந்திருக்கேன். அதனால இந்த இடத்த விட்டு உடனே போகணுன்றதுக்காக" இந்த 22க்கு என்ன பண்றான், பயங்கரமா வந்து பியானோ மியூசிக்க வாசிச்சு காட்டுறான். அப்படி வாசிச்சு காமிச்சா 22 கொஞ்சம் கூட அசராம, "மியூசிக்கா? எனக்கு ஸ்பார்க்கே வரல" அப்படின்னுது. அங்க ஷாக் ஆயிட்டான். "அடிப்பாவி! இவ்வளோ சூப்பரா வாசிக்கிறேன். இதுக்கே உனக்கு ஸ்பார்க் வரலையா? சரி வா" அப்படின்னு வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அது ஒரு ஹால் ஆஃப் எவ்ரிதிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா விஷயத்தையும் ஒரு மாடல் மாதிரி வச்சிருப்பாங்க. அத நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாஸ்கெட் பால் விளையாடுறது, பெயிண்டிங் பண்றது, இந்த மாதிரி நெறைய ஸ்டஃப். ஜெட்ல போறது, இப்படி எல்லாத்தையும் வகை வகையா ட்ரை பண்ணி பார்த்தா கூட, நம்ம 22க்கு எதுலயுமே ஸ்பார்க்கே வரல. அப்பன்னு அந்த ஜெர்ரி வந்து திடீர்னு அப்பியர் ஆகி என்ன சொல்லுதுன்னா, "ஓகே உங்களுக்கான டைம் முடிஞ்சிருச்சு. ஸ்பார்க் வரலன்னா பரவால்ல. ஜோ நீங்க வந்து கிரேட் பியாண்டுக்கு போயிருங்க" அப்படின்னு சொல்லிருது. அதுக்கு நம்ம 22 என்ன சொல்லுது, இல்ல, இல்ல, இல்ல நாங்க அந்த பிரேக் டான்ஸ மட்டும் ட்ரை பண்ணல. அத மட்டும் ட்ரை பண்ணிருந்தோம். ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் அப்படிலாம் சொன்னோனே, 22வ இவ்வளோ என்துவ நான் பார்த்ததே இல்லையே. சரி ஓகே கொஞ்சம் டைம் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்ரி அங்கேருந்து போயிருது. இவங்க 2 பேரும் ஒரு பாக்ஸ்க்குள்ள போயிடுறாங்க. அந்த பாக்ஸ் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தா, இது அந்த உலகத்துக்குள்ளேயே ஒரு தனி உலகமா இருக்கு. இத அந்த 22 தெரிஞ்சு வச்சிருக்கு. ஜோவோ "நீ எங்க தான் கூட்டிட்டு போற?" அப்படின்னு கேட்டா, "வந்து தான் பாரேன்" அப்படின்னு சொல்லி, "நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் கூட்டு போறேன்னு" கூட்டிட்டு போகுது. "நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா? ஆஹா! கேட்கவே எவ்வளோ ஆனந்தமா இருக்கு" அப்படின்னு கூடவே போகுது. அந்த இடமே எப்படி இருக்குன்னு பார்த்தா, நம்ம ரொம்ப ஓவர் இன்வால்வ்மென்ட்டோட ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சோனே, நம்ம தனியா ஒரு உலகத்துல இருக்கிற மாரி ஃபீல் ஆகும்ல. அதுதான் அந்த இடம். அத பார்த்த உடனேயே ஜோ என்ன சொல்றாரு, "ஏய் இந்த இடம் எனக்கு தெரியும். நீ காலையில கூட நான் பியானோ வாசிக்கும்போது, அப்படியே மெய் மறந்து போய் இந்த இடத்த தான் நான் பார்த்தேன்." அப்படின்லாம் சொல்றாரு. அதுக்கு நம்ம 22ஓ, "இது பியானோ வாசிக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது. எந்த வேலையில மூழ்கி போறவங்களுக்கும் இதுதான் நிலைமை." அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது, அந்த இடத்துல பெரிய பெரிய கருப்பு உருவங்களாவும் சில உருவங்கள்லாம் அலைஞ்சுகிட்டு இருக்கு. பார்க்கவே பயமா. "அதெல்லாம் யாரு?" அப்படின்னு சொல்லி ஜோ கேட்குறாரு. அந்த சத்தத்த கேட்ட உடனே அந்த உருவம்லாம் 22வையும் ஜோவையும் அட்டாக் பண்ற மாரி வருது. அந்த அட்டாக்லேருந்து திடீர்னு ஒரு ஷிப் மாரி ஒண்ணு வந்து, அதுலேருந்து ஒருத்தர் வராரு. அவர நம்ம ஹெல்ப்பர்ன்னு வச்சுக்கலாம். அந்த ஹெல்ப்பர் என்ன பண்றாரு, அந்த உருவத்த கயிறு போட்டு கட்டி, இழுத்து, அத வந்து அடக்கி அப்படி வைக்கிறாரு. அப்போ இவங்க 2 பேரும் கேட்குறாங்க, "என்னதான் ஆச்சு? யார் இவங்கலாம்?" அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த ஹெல்ப்பர் என்ன சொல்றாரு, "இவங்கலாம் வந்து எப்படி மெய்மறந்த நிலைமையில இருந்து தொலைஞ்சு போயிடுறாங்களோ, அவங்கலாம் தான் இந்த மாரி அலைவாங்க." இப்போ ஒரு டிப்ரஷன்ல, ஒரு ஆங்சைட்டி இந்த மாரி பிரச்சனைனால அவங்களோட சோலையே மறந்து, அவங்க இப்படி ஆயிருவாங்க. அவங்கள நான் தான் ஹெல்ப் பண்ணி, அவங்களோட உடம்போட இந்த சோல வந்து சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த இடத்துல ஒரு சர்க்கிள் மாரி வரைஞ்சோனே ஒரு போர்ட்டல் கிரியேட் ஆயிரும். அது வழியா அந்த ஹெல்ப்பர் என்ன செய்வாரு, "பாரு, உன்னைய பாரு அங்க" அப்படின்னு சொன்னோனே, அந்த சோல் எட்டி அவர பார்க்கும். பார்த்தா ஒரு 3 கம்ப்யூட்டருக்கு முன்னாடி ஒரு ட்ரேடிங் கம்பெனில வேலை பார்க்குறவரு போல
ஒர்க் ப்ரெஷர்ல இந்த மாதிரி ஆயிருப்பாரு. அதனால அந்த சோல் வேகமா ஜம்ப் பண்ணி அவர் உடம்புக்குள்ள போனோனே, அப்படியே அங்க முன்னாடி இருக்க கம்ப்யூட்டர்லாம் தள்ளி விட்டு, "நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்? நான் அலைவா இருக்கேன். வாழ்க்கை எவ்வளோ அழகானது. நான் இந்த மாரி பண்ண மாட்டேன்." அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த மூழ்கி போய் தொலைஞ்சு போன அந்த வாழ்க்கைய வந்து அவர் பேக் டூ நார்மல் ஆயிட்டாருன்ற மாரி காட்டுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஜோ என்ன கேட்குறாருன்னா, "ஓகே, அப்ப என்னையும் வந்து இதே மாரி போர்ட்டல் கிரியேட் பண்ணி என்னைய என் உடம்புல அனுப்பி வச்சுருங்க. நான் போய் சேர்ந்துர்றேன்." அப்படின்னு சொல்லி அவனாவே ஒரு ரவுண்ட போடுவான். போட்டாலே அந்த கிரேட் பியாண்ட் அந்த இடம் தான் வரும். அத பார்த்தோனே நம்ம ஹெல்ப்பர் பயந்துருவாப்புல. "ஏய் நீ செத்துட்டியாடா? அ நான் எப்புட்றா உன்னைய சேர்த்து வைக்கிறது?" அப்படிங்கிறாரு. "இல்ல, இல்ல, இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் இன்னும் சாகல. நீங்க தான் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்." அப்படின்னு சொன்னோனே, "சரி ஓகே, ஓகே. அதுக்கு ஒரு இடம் இருக்கு. ஓகே. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்." அப்படின்னு சொல்லி அந்த ஷிப்ல ஏறி எல்லாருமே போறாங்க. இப்படி அந்த ஷிப்ல அந்த ஹெல்ப்பரோட சேர்ந்து இன்னும் 3 பேரும் இருக்காங்க. அப்பதான் ஜோ கேட்குறாரு, "ஸோ நீங்க எல்லாருமே உயிரோட இருக்கீங்க. அப்படித்தானே? நீங்க எல்லாரும் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒருத்தவங்க சொல்றாங்க, "நான் டிபெட்ல வீணா வாசிச்சுட்டு இருக்கேன்." நம்ம ஹெல்ப்பர் என்ன சொல்றாரு, "நான் ரோட்ல நின்டு அந்த குரலி வித்த மாரி காமிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அந்த வேலைய பார்த்துட்டு இருக்காரு." அதுல மூழ்கி போனதுனால அவரு இந்த உலகத்துல இருக்காரு. இந்த இடத்துல 22வும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் போல. அவங்க வந்து ஒரு டியூஸ்டேஸ்ல மீட் பண்ணிப்பாங்க. ரொம்ப ஃபன்னியா இருக்குல்ல? இப்படியே இவங்கலாம் பேசிக்கிட்டு இந்த ஷிப்ல ஒரு இடத்துக்கு வந்துர்றாங்க. அங்க கீழ இறங்கி ஒரு போர்ட்டல் மாரி ஒரு சர்க்கிள வரைஞ்சு, இந்த ஹெல்ப்பர், அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மியூசிக்க போட்டுக்கிட்டு, "ஓகே, நீ இப்ப வந்து என்ன பண்ணணும்? ஒரு மெடிடேஷன் மோட்ல இருக்கணும். ஃபோக்கஸ் பண்ணணும். உன் உடம்ப ஃபோக்கஸ் பண்ணு." அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. அவன் கால் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏதோ ஃபீல் ஆகுது. ஏதோ ஹாஸ்பிட்டல்ல அட்மாஸ்பியர் ஃபீல் ஆகுது அப்படிலாம் சொல்றான். என்னன்னா, அந்த போர்ட்டல்ல கொஞ்சம் கொஞ்சமா அவன் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலோட ரூம் வந்து அப்படியே தெரியுது. அந்த இடத்துல ஒரு கேட்ட வச்சு ஏதோ தெரப்பி மாரி அவனுக்கு குடுத்துட்டுருக்காங்க. அந்த டாக்டரும் அவன்கிட்ட அசைவுலாம் தெரியுது அப்படின்னு சொன்னோனே, "நான் போய் கூட்டிட்டு வரேன் பெரிய டாக்டர" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ அந்த இடத்துல லைட்டா கண்ண தொறந்து பார்ப்பாரு. இந்த சோல் ஜோவோட சோல் லைட்டா கண்ண தொறந்து பார்த்து, அவரோட பாடிய பார்த்த உடனே என்னோட பாடி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரத்துல அந்த போர்ட்டலுக்குள்ள குதிக்கிறேன்னு நம்ம 22வையும் இடிச்சு தள்ளி கடைசியில 22வும் நம்ம ஜோவும் சேர்ந்தே அந்த போர்ட்டலுக்குள்ள விழுகுறாங்க. இவன் மேல இருந்து நம்ம ஹெல்ப்பர் கத்துறான், "டேய் டேய் 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 போகாதடா! சொல்றத கேளுடா" அப்படின்னு சொல்றதுக்குள்ள இவன் குதிச்சே குதிச்சுட்டான். அந்த போர்ட்டலும் மூடிருச்சு. நம்ம ஹெல்ப்பர் ஒண்ணுமே தெரியாம, எனக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல." அப்படின்ற மாரி நடந்து போயிட்டாரு. இங்க பார்த்தா சொய்யின்னு நம்ம 22வும் நம்ம ஜோவும் வந்து டிராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள. ஒரு வழியா நம்ம ஜோ வந்து அந்த உடம்புக்குள்ள போயிட்டாரு. ஸோ கண்ண தொறந்து அப்படி இப்படின்னு பார்த்தா, அவர் கண்ணு முன்னாடி நம்ம ஜோவோட பாடி இருக்கு. வாட்? ஜோவோட பாடி கண்ணு முன்னாடி இருக்கா? அப்ப ஜோ எங்க? அப்படின்னு பார்த்தா, இங்க தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் அடுத்து. என்னன்னா, அப்படி மேலேருந்து கீழ விழுந்ததுல, அந்த இடத்துல ஒரு கேட்டும் இருந்துச்சு, ஜோவும் இருந்தாரு. ஸோ, இந்த 2 சோல் 22வும் ஜோவோட சோல் 2மே மேலேருந்து கீழ விழுந்ததுல, அது ஸ்விட்ச் ஆகி ஜோவோட சோல் வந்து எங்க விழுந்துருச்சுன்னா, அந்த பூனைக்குள்ள போயிருச்சு. இந்த 22வோட சோல் எங்க போயிருச்சுன்னா, ஜோவோட உடம்புக்குள்ள போயிருச்சு. இப்ப பூனை தான் ஜோ, ஜோ தான் 22. ஸோ, இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி, "என்னது இது? உன் உடம்புல நான் இருக்கேன். என் உடம்புல நீ இருக்க." டாக்டர் வந்து அவங்க கிட்டயும், "இல்ல, இல்ல, இல்ல. இது பூனை. இல்ல, 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 இல்ல. இது என் உடம்பு." ஊன்னு அப்படி பைத்தியம் மாரி மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. ஆனா, பூனை பேசுறது எல்லாம் பூனை கத்துற மாரி தான் அவங்களுக்கெல்லாம் கேட்குது. இவரு பேசுறது எல்லாமே இவரோட வாய்ஸ்ல தான் கேட்குதே தவிர, நம்ம பூனைக்குள்ள இருக்கிற ஜோவுக்கு தான் இந்த 22வோட வாய்ஸ் வந்து கேட்குது. ஸோ, இங்கேருந்து இந்த பூனைய வந்து ஒரு தெரப்பிக்காக தான் ஜோ கிட்ட வச்சிருந்திருப்பாங்க. ஸோ, பூனையோட ஓனர் அம்மா என்ன பண்ணுவாங்க, இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து நான் அந்த பூனைய எடுத்துட்டு போறேன்னு சொன்னத கேட்டு, இவங்க 2 பேரும், அதாவது நம்ம பூனையும், ஜோவும் அந்த இடத்த விட்டு உடனே எஸ்கேப் ஆயி நம்ம போகணும் அப்படின்னு பிளான போட்டு அந்த ஹாஸ்பிட்டல விட்டு தப்பிச்சு போறாங்க. ஏன்னா பூனை போயிருச்சுன்னா, இந்த 22க்கு தான் ஒண்ணுமே தெரியாதே. நம்ம பூனைக்குள்ள இருக்கிற ஜோ தான் எல்லாமே சொல்லணும் இனிமே. அப்படி நம்ம பூனைக்குள்ள இருக்கிற ஜோவோட பிளான் என்னன்னா, நம்ம எப்படியாவது போய் அந்த ஹெல்ப்பர கண்டுபிடிக்கணும். ஏன்னா, அவர் வந்து ஒரு லிவிங் அண்ட் பெர்சன் தானே. அவர கண்டுபிடிச்சு எப்படியாவது இந்த உடம்ப ஸ்விட்ச் பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நெனச்சு, அங்கருந்து வெளிய போறாங்க. 22க்கு நடக்கிறதே பிரச்சனையா இருக்கு. ஏன்னா, அது மனுஷன் உடம்புல இதான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கா. ஸோ, எப்படியோ தப்பிச்சு அப்படி மெதுவா நடந்து அந்த ஹாஸ்பிட்டல விட்டு வெளிய வந்தா, அந்த கூட்டம், சத்தம், அந்த பிரைட்டான சன்லைட்டுன்னு அதுக்கு எதுவுமே புடிக்கல. அங்கருந்து ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்குது. அப்பன்னு பார்த்து நம்ம பூனைக்குள்ள இருக்கிற ஜோ என்ன பண்ணுது, ஒரு பீஸா வந்து ஆட்டைய போட்டு கொண்டு வந்துருது.
அத நம்ம ஜோ உடம்புக்குள்ள இருக்கிற 22 கிட்ட குடுத்து, "இந்தா இத சாப்பிடு" அப்படின்னு சொன்னோனே, "இல்ல, இல்ல, இல்ல. நான் இந்த இடத்த விட்டே வரமாட்டேன். இது என்ன ஊரு இது? எனக்கு சுத்தமா புடிக்கல." அப்படின்னு நம்ம 22 வந்து அப்படிலாம் ரொம்ப ஃபெட் அப் ஆயி பேசினதுனால, இந்த பீஸ லைட்டா மூக்கு கிட்ட கொண்டு போனோனே, அந்த ஸ்மெல் அதுக்கு பயங்கர புதுசா இருக்கு. என்னது இது? இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பீரியன்ஸே பண்ணதில்லையே. ஏன்னா, அந்த உலகத்துல அங்க ஸ்மெல்லோ, டச்சோ, டேஸ்ட்டோ எதுவுமே இருந்திருக்காது. அதனால இந்த பீட்சாவ டேஸ்ட் பண்ணோனே அதுக்கு ரொம்ப புடிச்சு போயிருது. அதனால சொல்றத கேட்டுக்கிட்டு, நம்ம ஜோ பூனைய ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம 22வும் எந்திரிச்சு நடந்து வருது. இங்க அவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே நடந்து போறப்ப தான், ரோட்ல நம்மளோட அந்த ஹெல்ப்பர பார்க்குறாங்க. அவன் அந்த குரலி வித்த மாரி ஒரு கடைக்கு ஏதோ ஒரு ஆட மாரி ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல அவன பார்த்துட்டு, "ஏய் இங்க பாரு ஹெல்ப்பர் நாங்க இங்க வந்துட்டோம்" அப்படின்னு சொன்னோனே, "வாவ்! பாரு நான் எவ்வளோ அற்புதமான ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கேன்" அப்படின்னு அந்த ஹெல்ப்பரும் சொல்றான். "என்னத்த பார்த்த? இங்க பாரு நான் வந்து பூனைக்குள்ள இருக்கேன். 22 தான் வந்து இப்ப மனுஷ உடம்புக்குள்ள இருக்கு. நாங்க 2 பேரும் ஸ்விட்ச் பண்ணணும். இப்ப என்னதான் பண்றது?" அப்படின்னு சொல்லி அந்த பூனைக்குள்ள இருக்கிற நம்ம ஜோ வந்து கேட்குறாரு. அதுக்கு "அப்படிலாம் நீ நெனச்சோனலாம் ஷிஃப்ட் பண்ண முடியாது. அதுக்கும் ஒரு ஸ்பாட் வரணும். ஒரு தின் ஸ்பாட்ட நான் கண்டுபிடிக்கிறேன். அதுவரைக்கும் வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சுர்றாரு. அந்த சோலோட உலகத்துல யமன் இருந்தார்ல, எத்தன சோல் வந்து கிரேட் பியாண்டுக்குள்ள போயிருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரே, அவரு எப்படியோ இந்த ஜோவோட சோல் மிஸ் ஆகுறத கண்டுபிடிச்சு, அத போய் நம்ம ஜெர்ரி கிட்டயும் சொல்றாரு. ஒரு சோல் மிஸ் ஆகுது அப்படின்னு. ஆனா ஜெர்ரியோ, "அது உன் வேல தானப்பா, நீயே பார்த்துக்கோ" அப்படின்னு சொன்னோனே, நம்ம யமனும் என்ன பண்றாரு, அந்த சோல பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் பயங்கரமா செக் பண்றாரு அந்த இடத்துல. அப்படி அவரு இவன் எப்படியோ வந்து எர்த்துக்கு வந்துட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சு, கீழ வந்து ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. இங்க பூமியில நம்ம பூனைக்குள்ள இருக்கிற ஜோவும், நம்ம 22வும் சேர்ந்து அப்படியே வந்து ரோட்ல நடந்து போறாங்க. அப்பன்னு பார்த்து இவரு இந்த ஹாஸ்பிட்டல்ல தானே தப்பிச்சு வந்தாரு. அதே ட்ரெஸ்ஸோடயே தான் அப்படியே சுத்திட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து நம்ம டூரத்தி வில்லியம்ஸ், அந்த ட்ரம்மரு இவங்க எல்லாரும் இவர பார்த்துடுறாங்க. இந்த பூனைக்குள்ள இருக்கிற ஜோவா, இவன எப்படியோ அந்த 22வ அமுக்கி போட்டு டாக்ஸில ஏத்தி, அந்த ஜோவோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்தோனே இந்த ட்ரம்மர் கிட்ட இருந்து கால் வருது. அந்த கால்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் இருக்கு. அத ஓப்பன் பண்ணி பார்த்தா, "இங்க பாரு உன்னைய வந்து வில்லியம்ஸ் பார்த்தோனயே அவங்க ரொம்ப டவுன் ஆயிட்டாங்க. வேற ஒருத்தன வந்து புக் பண்ணலான்னு இருக்காங்க. ஆனா சரி ஓகே. நீ நல்ல டேலண்டான பெர்சன்றனால நல்ல சூட் ஒண்ணு மாட்டிக்கிட்டு வந்துரு சரியா?" அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அப்ப நம்மளோட அந்த பூனைக்குள்ள இருக்கிற ஜோ என்ன நெனைக்கிறாரு, "ஓகே நம்ம ஒரு நல்ல சூட்ட வந்து நம்ம ஜோ உடம்புல தான 22 இருக்கு. அதுகிட்ட சொல்லி போட்டுக்கிட்டு, நம்ம கண்டிப்பா அத போறோம், செய்றோம் அப்படின்னு முடிவு பண்ணிருச்சு. அந்த கேப்ல அவங்க வீட்டு கதவ யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா, ஜோ டீச்சரா இருக்கார்ல, அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பொண்ணு. அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல கூட ரொம்ப அப்படியே மெய்மறந்து அந்த சாக்ஸோஃபோன வந்து வாசிச்சிருப்பாள்ல, அந்த பொண்ணு வந்திருக்கா. வந்து டோர் வாசல்ல நின்னுக்கிட்டு, "இங்க பாருங்க ஜோ, நான் வந்து குவிட் பண்ண போறேன்" அப்படின்லாம் பேசுறா. அதுக்கு இந்த ஜோ உடம்புக்குள்ள இருக்க 22 என்ன பண்ணிடுறா, கதவ தொறந்துகிட்டு போயி அந்த பொண்ணு கூட உட்காந்து பேச ஆரம்பிச்சுடுறா. அந்த பூனைக்குள்ள இருக்கிற ஜோவ வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிடுறாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கப்ப, "குவிட் பண்ண போறியா? சரி ஓகே குவிட் பண்ணிக்கோ" அப்படின்னு 22வும் சொல்லுது. ஆனா அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்றா, "ஓகே நான் குவிட் பண்ணிட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ட குடுத்துட்டு போலான்னு வந்தேன். இது வந்து ஸ்கூலோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதான். ஆனா நான் குடுக்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவ அத வாசிச்சு காமிச்சிறவா? நான் உன்னைய ஒண்ணு பிராக்டிஸ் பண்ணேன்" அப்படின்னு சொல்லி வாசிச்சும் காட்டுறா. அவ மெய்மறந்து வாசிக்கிறத, நம்ம ஜோ உடம்புல இருக்க 22 அப்படியே ரொம்ப ஆச்சரியமா அப்படியே பார்த்துட்டு இருக்கு. அங்கருந்து அந்த குட்டி பொண்ணும் கிளம்புறப்போ, "ஓகே, நான் இந்த கிளாஸ குயிட் பண்ணல" அப்படின்ற ஒரு முடிவ எடுத்துட்டு அங்கருந்து போறா. இத பார்த்தோனே நம்ம ஜோ உடம்புல இருக்க 22க்கு ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. அப்போ அந்த பூனைக்கிட்ட வந்து பூனைனா யாரு? நம்ம ஜோ கிட்ட வந்து சொல்லுது. இந்த மாதிரி அ இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட்டு வரம்போது குயிட் பண்ணணும்னு வந்தா. ஆனா, இங்க வந்து மனச மாத்திக்கிட்டா. அப்ப இந்த உலகத்துல என்னமோ இருக்கு. எனக்கும் அந்த மாரி ஒரு ஸ்பார்க் வரும். நான் அத கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்மென்ட்டோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட பேசுறா. அங்கேயே நம்ம 22 குளிச்சு கிளம்பி ஒரு சூட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு, அப்படி ஒரு ஹேர் கட்டுக்கு நம்ம ஜோ எப்பயுமே போற அந்த சலூன்ல போய் ஹேர் கட் பண்ணிக்கிற போறா. அப்ப என்னைக்குமே இல்லாம நம்ம ஜோ என்ன பண்றாரு,
அந்த 22ல நம்ம இப்போ உடம்புல இருக்கு. 22 என்ன பண்ணுது, அங்க இருக்கிற கேண்டிய சாப்பிட்டுக்கிட்டு, அது அந்த வாழ்க்கைய பத்தின விஷயங்களெல்லாம் பேசிக்கிட்டு, அத அந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் அவ்வளோ ஆர்வமா கேட்குறாங்க. இத்தன வருஷமா ஜோ அந்த கடையில முடி வெட்டியிருப்பாரு. ஆனா, அந்த பார்பரோட லைஃப் ஸ்டோரிய பத்தி இதுவரைக்கும் கேட்டிருக்க மாட்டாரு. ஆனா, நம்ம 22 அந்த ஸ்டோரியெல்லாம் கேட்டுக்கிட்டு, அவங்களோட நல்லா பேசிக்கிட்டு, ஒரு புதுசா இருக்கும். அந்த பூனை உடம்புல இருக்கிற நம்ம ஜோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே, இவங்க 2 பேரும்னா யாருன்னு தெரியுதுல்ல? நம்ம ஜோ உடம்புல இருக்கிற 22வும், நம்ம பூனை உடம்புல இருக்கிற ஜோவும் 2 பேரும் பேசிக்கிட்டே அப்படியே நடந்து போய்க்கிட்டு இருக்கும்போது, ஆக்சிடென்டலா இந்த ஜோ உடம்புல போட்டிருக்க ட்ரெஸ்ல இருக்க பேண்ட் கிழிஞ்சு போயிருது. இந்த 22 செம்ம சேட்டை பண்ணுது. அப்படிலாம் அது குனிஞ்சு ஏதோ பண்ணும்போது, அது கிழிஞ்சிருது. அதனால ஜோவோட அம்மா வச்சிருக்க டெய்லரிங் ஷாப்புக்கு இப்போ 2 பேருமே போறாங்க. என்னதான் இந்த 22க்கு இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே இஷ்டம் இல்லாம இருந்துச்சோ, ஆனா இப்ப ஜோ உடம்பு மூலமா இந்த உலகத்துல இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அது என்ஜாய் பண்ண ஆரம்பிக்குது. அதெல்லாம் ரொம்ப அழகா இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இங்க இப்படியே அவங்க பேசிக்கிட்டே அவங்க அம்மா கடைக்கும் போயிட்டாங்க. அவங்க அம்மாவும், "என்ன பூனையெல்லாம் புதுசா இருக்கு?" அப்படின்னு கேட்டோனே, நான் தான் அத ரெஸ்க்யூ பண்ணேன்." அப்படின்னு சொல்லி நம்ம பூனை உடம்புக்குள்ள இருக்கிற ஜோ சொல்லிக் கொடுக்க கொடுக்க, நம்ம 22 இந்த டயலாக் எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட அப்படியே சொல்றா. அப்படி சொல்றப்போ, அவங்க அம்மாவோ எப்பவும் போல, "நீ என்ன அந்த ஜாப பெர்மனன்ட் ஆக்கிட்டியா?" அப்படிலாம் கேட்டோனே, ஒரு ஃப்ளோல நம்ம ஜோவும், "இல்ல எனக்கு ஜாஸ் தான் புடிச்சிருக்கு. நான் மியூசிக்க தான் வந்து என் கரியரா நான் சூஸ் பண்ண போறேன்." அப்படிலாம் சொன்னோனே, அவங்க அம்மா ஃபர்ஸ்ட்ல வந்து, "உங்க அப்பாவும் இப்படிதான் பேசினாரு." அப்படி இப்படின்னு சொன்னாலும், ஃபைனலி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஜோவோட டெசிஷன. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு வெளிய வந்தா, அந்த பூனை உடம்புக்குள்ள இருக்கிற ஜோ வந்து என்ன சொல்லுதுன்னா, "எனக்கே இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. எங்க அம்மா வந்து இப்படிலாம் பேசினது, இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் இது எனக்கே ரொம்ப ஹேப்பியா ஃபீல் ஆகுது." அப்படின்னு சொல்லி 2 பேருமே ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டே போறாங்க. ஒரு இடத்துல போய் அப்படியே உட்காரப்போ, நம்ம 22 ஜோ உடம்புல இருந்து மேலேருந்து ஒரு இலை விழுகிறத பார்த்து அவ்ளோ ஹேப்பியா ஃபீல் பண்ணுது. இந்த உலகத்துல வாழ்றதையே நான் வந்து வேண்டான்னு நெனச்சேன். என்கிட்ட தான் ஏதோ தப்பு இருக்குன்னு நெனச்சேன். இப்ப தான் எனக்கு எல்லாமே பிடிக்க ஆரம்பிக்குது. நீ அடிக்கடி சொல்லுவியே, என்னோட பேஷன், என்னோட பர்ப்பஸ் என்ன அப்படின்னு. நான் கண்டுபிடிச்சுட்டேன். எனக்கு வாக்கிங் ரொம்ப புடிச்சிருக்கு. அதுதான் என்னோட பர்ப்பஸ்ன்னு நெனைக்கிறேன். இப்படியெல்லாம் அந்த 22 சொல்லும்போது, நம்ம பூனை உடம்புல இருக்கிற ஜோ என்ன சொல்றாரு, இதெல்லாம் வந்து பேஷனோ, பர்ப்பஸோ கிடையாது. இதெல்லாம் வந்து சாதாரணமா லிவிங் அவ்வளோதான் வாழ்றோம். அதுதான் நீ ஏன் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிற? அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது, அந்த இடத்துக்கு நம்மளோட ஹெல்ப்பர் வந்துடுறாரு. "வாங்க, வாங்க யார வீட்டுக்கு போகணும்?" அப்படின்னு சொல்லி அவங்க சோல்ல வந்து ஸ்விட்ச் பண்றதுக்காக ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருக்காரு. அப்படி அவன பார்த்ததோனே, நம்ம 22 ஜோ உடம்புல இருந்து, "இல்ல நான் அங்க போயிட்டா என்னால இந்த ஸ்பார்க்க கண்டுபிடிக்க முடியாது. இங்க தான் எனக்கு இந்த ஸ்பார்க் தெரியும். எனக்கு இங்க தான் வந்து புடிச்சிருக்கு. ஸோ நான் இந்த உடம்ப வந்து விட்டுட்டு தரமாட்டேன்." அப்படின்னு சொன்னோனே, நம்ம பூனை உடம்புல இருக்கிற ஜோ செம்ம டென்ஷன் ஆயிட்டு, "நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ என் உடம்புல இருக்க. அதனால தான் உனக்கு இதெல்லாம் புடிக்குது. எனக்கு என் உடம்பு வேணும். எனக்கு பர்ப்பஸ் இருக்கு." அப்படின்லாம் சொல்லிட்டோனே, நம்ம ஜோ உடம்புல இருக்க 22 தல தெறிக்க ஓடுது அந்த இடத்த விட்டு. நம்ம பூனை உடம்புல இருக்கிற ஜோவும் விடுறதா இல்ல, அவரும் தொரத்திக்கிட்டே போறாரு நம்ம 22வ. இப்படி 2 பேரும் டாம் அண்ட் ஜெர்ரி மாரி சேஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும்போது, இந்த இடத்துல இந்த யமன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணியிருக்காரு, பூலோகத்துக்கு வந்து தேட ஆரம்பிச்சிருக்காரு. எங்கடா போச்சு அந்த சோலு? அப்படி தேடின அந்த எமன் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு போர்ட்டல் மாரி ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. இவங்களுக்கு ஒரு ட்ராப். அவங்க 2 பேரையும் புடிக்கிறதுக்கு. ஸோ, அந்த போர்ட்டலுக்குள்ள இவங்க 2 பேருமே, அதாவது நம்ம ஜோவும், 22வும் 2 பேருமே உள்ள விழுந்தர்றாங்க. இப்படி உள்ள விழுந்த 2 பேருமே எங்க போறாங்கன்னு பார்த்தா, அந்த சோல் உலகத்துக்கு தான் போயிட்டாங்க. அங்க போனோனே, அந்த யமன் வந்து ரெடியா இன்னொரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு, அந்த கிரேட் பியாண்டுக்குள்ள நம்ம ஜோவ உள்ள கூப்பிடுறாரு. ஆனா, அந்த இடத்துல இருந்த ஜெர்ரி எல்லாம், "ஓகே, ஓகே அவன் வருவான். நீ போ. இங்கேருந்து நாங்க பார்த்துக்குறோம்." அப்படின்னு சொல்லிட்டு 22வோட கழுத்துல ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கர்ல எல்லா இடமும் ஃபில் ஆயிருக்கும். அந்த ஸ்பார்க் இடம் மட்டும் ஃபில் ஆயிருக்காது. என்னன்னா, அந்த ஸ்பார்க் ஒண்ணு ஃபில் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அதுக்கு ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டுச்சு அப்படின்னா தான், அந்த சர்க்கிள் வந்து எர்த் பாஸா வந்து அது ரெடி ஆகும். ஸோ, இந்த 22 நம்ம ஜோ உடம்புல போயி, எர்த்ல போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா, எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஸ்பார்க் ஏற்பட்டு, அதுக்கு எர்த் பாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு.
ஸோ, அடுத்து அது ஒரு ஹியூமன் லைஃபா மாறி வாழ்றதுக்கான தகுதி வந்து அதுக்கு வந்துருச்சு. ஆனா, அங்கேயே ஜோ பயங்கரமா வந்து 22 கூட சண்டை போடுறான். என்னன்னா, "நீ என் உடம்புல இருந்தனால தான் உனக்கு இந்த ஸ்பார்க் வந்துச்சு. ஸோ, இந்த எர்த் பாஸ் எனக்குரியதுன்ற" மாரி. ஸோ, ஜெர்ரி வந்து அந்த சண்டையெல்லாம் கொஞ்சம் விலக்கி வச்சு, "வேண்டாம்ப்பா, அவளுக்கு வாழணும். அவள கொண்டு போய் எர்த்ல விட்டுரு. நீ ஏன் அவ கூட கைய பிடிச்சு கொண்டு போய் விட்டுட்டு வா" அப்படின்ற மாதிரி அந்த எர்த்குள்ள விழுகிற அந்த ஓட்டை இருக்கும்ல, அந்த இடத்துக்கிட்ட வரைக்கும் நடந்து போறாங்க. அப்படி போம்போது கூட நம்ம ஜோவால அத ஏத்துக்கவே முடியல. என்னோட பேஷன் அப்படி எனக்கு மியூசிக் தான் வாழ்க்கை. அதெல்லாம் அவர் அப்படி பேசி நெனச்சுட்டு, "சரி போ! நீ உன் வாழ்க்கைய நீ வாழணும்னு நெனச்சில, நீயே சந்தோஷமா இருந்துக்கோ." இப்ப யாராவது நம்மள நல்லா இருன்னு சொல்றதுக்கும், "போ போ! நீ மட்டும் நல்லா இரு." அப்படின்னு சொல்றதுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும்ல. அந்த மாரி சொன்னத ஏத்துக்க முடியாத அந்த 22 என்ன பண்ணிருச்சு, அந்த எர்த் பாஸ தூக்கி ஜோவோட மூஞ்சி மேலேயே விட்டு எறிஞ்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிருது. நம்ம ஜோவும் அத கையில எடுத்துட்டு கோவமா அத பார்க்க திரும்புறாரு. ஆனா, அது அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. அந்த சோல் உலகத்த மேனேஜ் பண்ற, ஆர்கனைஸ் பண்ற அந்த ஒரு கிரியேச்சர் அதாவது ஜெர்ரி அப்படிங்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்து நம்ம ஜோ என்ன சொல்றாரு அப்படின்னா, அவளுக்கு வந்து அதாவது 22க்கு வந்து ஒரு பர்ப்பஸே கிடையாது வாழ்க்கையில. ஆனா எனக்குன்னு ஒரு பர்ப்பஸ் இருக்கு. எனக்கு பியானோ இருக்கு, எனக்கு மியூசிக் இருக்கு. அதுக்காக தான் நான் பொறந்தேனே அப்படின்லாம் சொல்றாரு. அதுக்கு அந்த ஜெர்ரி வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, பர்ப்பஸ்னா என்ன? பர்ப்பஸோட வாழணுன்ற ஐடியாலாம் உங்களுக்கு யார் தான் குடுத்தது? ஒரு ஸ்பார்க்கும், ஒரு பர்ப்பஸும் ஒண்ணும் கிடையாது. வாழ்றதுக்கு ஒரு பர்ப்பஸ் தேவையே கிடையாதுன்ற மாதிரி, ரொம்ப நேரோவா திங்க் பண்ணாதீங்கன்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ட சொல்லிட்டு, அங்கருந்து போயிடுறாங்க. இங்க நம்ம 22 அந்த சோல் உலகத்துல ரொம்ப மனசு உடைஞ்சு போய் ஒரு டிப்ரஷன் ஸ்டேட்ல எனக்கெல்லாம் பர்ப்பஸே கிடையாது அப்படின்னு இதையே திரும்ப திரும்பி சொல்லிக்கிட்டு, அப்படியே ஒரு மூலைக்குள்ள ஒரு இருட்டுக்குள்ள போற மாரி காட்டுறாங்க. அங்க கட் பண்ணா, நம்ம ஜோவோட சோல் அவரோட உடம்புக்குள்ளேயே கரெக்ட்டா போயிட்டு, அவர் கண்ணு முழிச்சு பார்த்தா, அன்னைக்கு நைட்டு அந்த ஷோ நடக்கிற இடத்துக்கு வேகமா போயி, அந்த வில்லியம்ஸ்ன்ற லேடி கிட்ட போய் பேசி, அந்த ஷோல அவரு பியானோ வாசிக்கவும் செய்றாரு. எப்படி வாசிக்கிறார்ன்னா, வேர்க்க விறுவிறுக்க அவரோட ஃபுல்லஸ்ட்ட குடுத்து பயங்கரமா வாசிச்சு, அந்த ஷோவே பயங்கர ஹிட் ஆக்கிர்றாரு. அவங்க அம்மாலாம் கூட அந்த ஷோவ பார்க்க வந்திருக்காங்க. எல்லாரும் ரொம்ப பாராட்டுறாங்க. அப்படி எல்லாரும் பாராட்டிட்டு கிளம்புன உடனே, ஜோ வில்லியம்ஸ் கிட்ட கேட்குறாங்க, "இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனா, இதுக்கப்புறம் என்ன?" ஆனா, அதுக்கு வில்லியம்ஸோ, "இதுக்கப்புறம் என்னவா? நாளைக்கும் வரணும். திரும்பவும் இதே தான் செய்யணும்." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஜோ சொல்றாரு, "நான் இந்த நாளுக்காக என் வாழ்க்கை ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா, இது எனக்கு ரொம்ப டிஃபரெண்ட்டா ஃபீல் ஆகுது." அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வில்லியம்ஸோ ஜோக்கு ஒரு கதை சொல்றாங்க. ஒரு மீன் இருந்துச்சாம். அந்த மீனு ஒரு வயசான மீன் கிட்ட போய் கேட்டுச்சாம், "நான் கடலுக்கு போகணும்." அப்படின்னு. அதுக்கு அந்த வயசான மீன் சொல்லுச்சாம், "நீ ஏற்கனவே கடல்ல தான் இருக்க." அப்படின்னு. அதுக்கு அந்த மீன் அத ஒத்துக்காம, "இல்ல, இல்ல. இது வெறும் தண்ணி தான். எனக்கு கடலுக்கு போணும்." அப்படின்னு சொல்லுச்சாம். இப்படி சொல்லிட்டு இந்த வில்லியம்ஸும் டாக்ஸில ஏறி போயிடுறாங்க. இங்கே தான் நம்ம ஜோக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்ம தப்பு பண்ணிட்டோம். நம்ம எங்கேயோ லைஃப்ப வந்து மிஸ் பண்ணிட்டோம். தேவையே இல்லாம பர்ப்பஸ்ன்னு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் விட்டுட்டோன்னு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. 22 சொன்ன விஷயம் எல்லாத்தையும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அப்படி யோசிச்சு, அத நெனச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்போ என்ன செய்றாரு நம்ம ஜோ பியானோல அப்படியே மூழ்கி போய் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி மூழ்கி போய் வாசிக்கும்போது, அவர் அந்த சோல் வேர்ல்டுக்குள்ள போயிடுறாரு. ஏன்னா, யாரெல்லாம் ரொம்ப மூழ்கி போய் ஒரு விஷயம் பண்றாங்களோ, அவங்க அந்த இன்னொரு உலகத்துக்கு போயிருவாங்கல்ல. ஸோ, இது மூலமா அவரு அந்த உலகத்துக்குள்ள போறாரு. அங்க நம்மளோட அந்த ஹெல்ப்பரையும் மீட் பண்றாரு. அப்படி மீட் பண்ணிட்டு, "எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. நான் 22வ கண்டுபிடிக்கணும்." அப்படின்லாம் சொல்லி ஹெல்ப்பர் கிட்ட கேட்டாரு. ஆனா, அந்த ஹெல்ப்பரோ, "இல்ல எனக்கு ஒரு பயம் இருக்கு. அவ வந்து ஒரு லாஸ்ட் சோலா ஆயிட்டாளோ அப்படின்னு நான் நெனைக்கிறேன்." அப்படிலாம் சொன்னோனே, "இல்ல, இல்ல எனக்கு தேடி கண்டுபிடிச்சே ஆகணும்னு" சொல்லி 2 பேருமா சேர்ந்து அவள தொரத்தி போய் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துல 22 ஃபுல்லா நெகட்டிவ் தாட்ஸோட எனக்கு பர்ப்பஸ் இல்ல, என்னால முடியாது, நான் வாழ்றதுக்கு தகுதி இல்ல அப்படின்ற ஒரு தாட்ஸோட ஒரு லாஸ்ட் சோலா இருக்கிறா. அத அந்த ஜோ புரிய வச்சு, இல்ல நீ வாழ்றதுக்கு ரெடி ஆயிட்டங்கிறது தான் உன்னோட லாஸ்ட் பாக்ஸ். அதுதான் உன்னோட ஸ்பார்க்கு. அது இருந்தாலே போதும் அப்படின்னு அழகா எடுத்து சொல்லி, அவளுக்கு அந்த எர்த் பாஸோட "நீ போயிட்டு வா" அப்படின்னு கைய புடிச்சு அனுப்பி வைக்கிறாரு. அங்கேயும் நம்ம 22 என்ன சொல்றான்னா, "நான் போயிட்டேன்னா உன்னோட லைஃப் என்ன ஆகுறது?" அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா. அதுக்கு நம்ம ஜோ என்ன சொல்றாரு, "நான் ஏற்கனவே எல்லாம் பண்ணிட்டேன். இது உன்னோட டர்ன். நீ வந்து வாழணும்." அப்படின்னு சொல்லி
அவளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து அவளை அனுப்பியும் வைக்கிறாரு ஹாப்பியாக. இங்கே நம்ம ஜோ அந்த கிரேட் பியாண்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு, அவரோட லைஃப்பை எண்ட் பண்ணுறதுக்கு. அந்த எக்ஸ்கலேட்டரில் நிற்கும் போது அந்த ஆர்கனைசர் இருப்பாங்கல்ல, அந்த ஜெரி, அவங்க மற்ற எல்லா ஜெரியோட சார்பாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் போய் வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சீன் இருக்குது. இந்த சீனை நான் எப்படி பார்க்குறேன்னா, ரொம்ப ஃப்ளாட்டாக இல்லாமல் சில நேரத்தில் நம்மளோட மனசில் இருக்கிற வலிமை, நம்மளோட அறிவு, நம்மளோட நல்ல குணம், செயல், இது எல்லாமே நம்மளோட ஆயுளே வந்து முடிய போகிறதா இருந்தாலும் கடவுளாக கூட நின்று நம்மளுக்கு வழி விடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப டீப்பான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ அவருக்கு இன்னொரு சான்ஸும் கிடைக்கிது. அப்படி அவர் போய் வாழலான்னு சொன்னதுக்கப்புறமா, நீங்கள் எப்படி இந்த வாழ்க்கையை வாழ போகிறீங்க அப்படின்னு அதை ஜெரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஜோ என்ன சொல்கிறாரு, எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், இந்த லைஃபோட ஈச் மினிட், ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் வாழ போகிறேன் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு மெசேஜோட இந்த படத்தை இங்கே முடிக்கிறாங்க. என்னதான் படம் ஃபுல்லாக டெலிலு மோடாக இருந்தாலும் நல்லா இருக்குல்ல. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் வித் டெலிலு.